மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்பொழுது தான் நம்ம சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அரசியல் தொடர்பான அனைத்து செய்திகளும் பார்த்திங்கன்னா ஒரே செய்தியில் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்த புதிய நிபந்தனைகள் அதிர்ச்சியில் தமிழக மக்கள் மட்டும் அதிர்ச்சியில் இல்லை, கட்சிகளும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவித்த நிபந்தனைகளில் எதற்கு கட்சிகள் அதிர்ச்சியில் இருக்க வேண்டும் இப்படின்ற கேள்வி உங்கள் மனதிலும் இருக்கிறது, என் மனதிலும் இருக்கிறது. அதாவது நமது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன அறிவித்தார்கள் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான். அதாவது இது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். மக்கள் அனைவருமே இதை உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்ன விஷயம்னா, இப்பொழுது எஸ்ஐஆர் உத்தரவின்படி புதிய வாக்காளர்களுக்கான திருத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாத மக்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடு தேடி இல்லம் தேடி வருவார்கள். அவர்கள் ஒரு புதிய ஃபார்மை கொடுத்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் என்ற ஒரு ஃபார்மை கொடுத்துவிட்டு உங்களது அதாவது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி மற்றும் ஆதார் எண், கைபேசி எண், அது மட்டும் இல்லை மக்களே, உங்களுடைய தந்தையின் பெயர், தாயின் பெயர், உங்களில் தாயின் மனைவியின் பெயர், மனைவியின் மற்றும் மனைவியின் பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்கும் பார்த்திங்களா, அதோடைய எண், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் எழுதி தரணும். அந்த ஃபார்ம் கொடுத்த ஃபார்மில் இது தானே இருக்கும். இது நீங்கள் எழுதி கொடுத்தால் மட்டும் போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவதற்கான அனைத்து உரிமையும் உங்களால் ஓட்டு போட முடியும். இல்லை நான் தரவில்லை என்றால் என்னால் போட முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது அது எதற்கு என்றால் இப்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய கள்ள நோட்டுகளை விட கள்ள ஓட்டுக்கள் தான் அதிகமாக உள்ளது அப்படின்ட்டு நிறைய சமூக வலைதளம் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதற்கான ஒரு முடிவை கட்டுறதுக்காக தான் இது ஏனென்றால் இப்பொழுது எஸ்ஐஆர் உத்தரவுப்படி இந்த முறையில் பார்த்திங்கன்னா அவர்கள் தேர்தல் நடத்தினால் கண்டிப்பாக எந்த ஒரு குழப்பமும் நடக்காது. நம் தமிழ்நாட்டில் ஒரு ஒழுங்கற்ற அரசியல் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம். அதாவது இது எப்படி என்றால் இப்பொழுது நிறைய பேர் இறந்து விட்டுருவார்கள். இல்லையெனில் வெளியூர் அப்படின்னா செல்லிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டர் போடுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா தமிழகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அவர்கள் பெயரில் ஓட்டுக்கள் விழுந்து கொண்டே இருக்கும் பொழுது இது யாருக்கு சாதகமாக உள்ளது? கட்சிகளுக்கு இது சாதகமாக உள்ளது. ஆகையால் இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய கைரேகை மற்றும் உங்களுடைய சைன் போட்டே ஆகணும் அந்த ஃபார்மில். அப்பொழுது நீங்கள் உயிருடன் தானே போட முடியும். இல்லை இறந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் எப்படி போட முடியும்? போட முடியாது. அப்பொழுது என்றால் உங்களுக்கு எந்த ஒரு வாக்களிப்பு உரிமையும் கிடையாது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண மட்டும் கொடுத்தால் மட்டும் போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டளிக்க முழு உரிமை வந்துடும். மறக்காமல் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா யாரும் பயந்து கொண்டு அதை இது பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், முழுமையாக பரவட்டும். அது மட்டும் இல்லை, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நாளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, வணக்கம், நன்றி.